இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நான் உற்சாகமா சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாயம் என்னன்றது நம்மள தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க போறோம். எவ்வளவோ காரியங்கள் நம்ம கேட்டிருப்போம், எவ்வளவோ வசனங்கள் கேட்டிருப்போம். இந்த மாசம் தொடங்கி இந்த நாள் வரலியுமாய் எவ்வளவோ தகப்பனே எங்களை நடத்துற வசனங்களை கேட்டிருக்கோம். ஆண்டவரே நீர் எங்களை போஷிக்கிற வசனங்களை கேட்டிருப்போம். இந்த ஒரு வசனம் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்காருங்க. போதுன்ற மனசும் ஆண்டவர் மேல நம்மளுக்கு ஒரு பயமும் இருந்தாலே போதும். அவர் மேல பக்தியா இருந்தாலே போதும். தேவ பக்தின்றது ஆ ஆ ஆண்டவருக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அதை செய்யாம நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பரவால்ல, இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போவோம் அப்படின்னா, அது தேவ பக்தி இல்ல. ஆமென். போதுன்ற மனசு ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு தேவ பக்தி இருக்கணும். தேவ பக்தின்றது நான் எழுந்து நான் ஆண்டவர தேடுவேன். அதுக்கப்புறம் என் வேலைகள செய்வேன். திருப்பும் காரியங்கள முடிப்பேன். நான் திருப்பியும் படுக்கைக்கு போகும்போதும் ஆண்டவர நினைச்சுட்டே நான் படுப்பேன். அப்படின்றது தேவ பக்தி. ஹalleluya. அடுத்து 7வது வசனத்துல தீமோத்தேயுக்கு சொல்றது, உலகத்தில நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம் அப்படின்றார். எவ்வளோ இது இது உலகத்தானுக்கும் சொந்தம். இந்த உலகத்துல இருக்கவங்களும் சொல்லுவாங்க, என்ன எடுத்துன்னு வந்தோம், என்ன இப்போ எடுத்துட்டு போறோம். ம் என்ன நம்ம இப்ப இவ்வளவு பணத்தை சேர்த்து நம்ம என்ன பணத்தை எடுத்துட்டு போறோம், இல்ல வீடை கட்டுறோமே, இல்ல காரை வாங்குறோமே, இதெல்லாம் எடுத்து நான் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வரலங்க. நம்ம மண்ணுங்க. இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. சிருஷ்டி கேட்க உன் உன் வாலிப நாட்கள்ல உன் சிருஷ்டிகரை நினைக்கணும். கிரியேட்டரை நம்ம யோசிக்கும் போது, அப்ப அந்த கிரியேட்டர் நம்மள கிரியேட் பண்ணும்போது நம்ம எப்படியா இருந்திருக்கோம்? மண்ணா இருந்திருக்கோங்க. ஆக நம்ம உலகத்துல வரும்போது நம்ம அற்பமான காரியம் நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல. நிர்வாணமாக நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க இந்த உலகத்துல தோன்றின முதல் நாள் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் நல்ல ஒரு அப்பா அம்மாவை கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர வைக்கிறாரு. அவர் நல்லா நம்மள வளர்க்கிறாரு. அந்த ஆண்டவர நாம நினைக்கணும். இனி இந்த உலகத்துல நம்ம எதுக்குமே சொந்தம் இல்லைங்க. நம்மளுக்கு சொந்தம் ஒரே ஒருத்தர் தான். அது நம்மளுடைய இயேசு சாமி ஒருத்தர் மாத்திரம் தான். ஹalleluya. உண்ணவும் உடுக்கவும் நம்மளுக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இன்னைக்கு நான் அதான் சொன்ன மாரி நம்ம அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள நம்ம நம்ம அ அறிஞ்சிருக்கோம். இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம இத பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான். போதுன்ற மனசு வேணும். போதுன்ற மனசு இருந்தாலே போதும். இந்த வாழ்க்கை கடைசி காலமா இருக்கிறோம். எல்லாம் பணப்பிரியராயும், தற்பிரியராயும் தான் இருக்காங்க. நீங்க நீங்க ஒருத்தர நீங்க காட்டுங்க உங்களதுல, இவரு பணம் சேர்க்க ஆசைப்பட மாட்டாரு. இல்ல அவர பத்தி பேசிக்க மாட்டாருன்னு நீங்க நீங்க சும்மா போய் பாருங்களேன். நீங்க சும்மா ஒருத்தரை யோசிச்சு பாருங்க. அந்த மாரி நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது இருக்காருங்களான்னு நீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ரொம்ப அற்பமான நபர்கள் தான் இருப்பாங்க. ரொம்ப குறுகிய நபர்கள் தான் இருப்பாங்க. இந்த உலகம் பணத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த உலகத்துக்கு பணம் தேவை. இந்த மனுஷனும் பணத்த நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். இந்த மாரி இடத்துல கிறிஸ்துவனா நமக்கு தேவையான இந்த வார்த்தை போதும் என்கிற மனதுடனே தேவ பக்தி நம்மளுக்கு ஆதாயமா இருக்கும். தேவ பக்தி இல்லாத ஆதாயம் நிலைக்காது. ஆமென். தேவ பக்தி இல்லாத ஆதாயம் எதுவும் நிலைக்காது. அதாவது ஆண்டவரோட பக்தி இல்லாம நம்மளுக்கு கிடைச்ச எந்த ஒரு காரியமோ, பயனோ, ப்ராஃபிட்டோ, லாபமோ அது நிலைக்காது.
எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த நார்மலா வெளியில நம்ம வேர்ல்ட்லி நண்பர்கள்லாம் பேசிக்கும்போது சொல்லுவாங்க, உழைச்சு சம்பாதிக்கிறது மட்டும் தான் நிலைக்கும். வேற வெளியில வர காசெல்லாம் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு வசனத்தின்படி சொல்றேன், தேவ பக்தி இல்லாத ஆதாயம் எதுவுமே நிலைக்காது. அவன் லோத்த பார்க்கிறோங்க. ஆதியாகமம் 13வது சாப்டர்ல லோத்த பத்தி படிக்கிறோம். லோத்து செழிப்பான சோதோம் பகுதிய தான் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி? அவருக்கு தெரியும் அங்க செழிப்பா இருக்கு காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பசுமையான நிலத்த பார்க்கிறாரு. ஆனா, அங்க இருக்கிற பாவத்த அவரு பார்க்கவே இல்ல. அவருக்கு தேவைன்றது, எனக்கு இங்க போனா காரியங்கள் அநேகது கிடைக்குது. எனக்கு இந்த இடத்துல நான் தேர்ந்தெடுத்தேன்னா, இங்க நெறைய நிலம் இருக்கு. அப்பத்தியோட அப்பத்தியோட செல்வம்லாம் என்னங்க? அங்க ஆடு, மாடுங்கள மேய்க்க விடலாம். அநேக காரியங்கள அங்க செய்யலாம். அதன் மூலியமா அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அப்ப லோத்து தேர்ந்தெடுக்கிற இடம், அந்த உலகத்தின் அந்த செல்வங்கள் அவருக்கு பலன் குடுக்கும், ஆதாயம் குடுக்கும்னு சில விஷயங்கள யோசிச்சு எடுக்குறாரு. ஆனா அதே சோதோம்ல தான் பாவமும் இருக்கு. தேவன் பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டாருங்க. நம்ம வாழ்க்கையில தேவ பக்தி வேணும். நாம தேர்ந்தெடுக்கிற சில காரியங்கள்ல தேவ பக்தியோட சில காரியங்கள தேர்ந்தெடுக்கணும். உலகத்துல தான் இருக்கோம். உலகத்துல பாவம் இருக்குதான். ஆனா நீ எங்க உட்கார போறன்றத நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளணும். நாம தெரிந்தெடுக்கும்போது தேவ பக்தியோட நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்ளும். இங்க போனா இது இருக்கும். இந்த காரியங்கள்லாம் இங்க நடத்துவாங்க. இந்த காரியங்கள்லாம் இங்க சம்பவிக்கும். அந்த இடத்துல நாம இருக்கக்கூடாதுன்னு செலக்ட் பண்ற ஒரு ஞானம் நம்மளுக்கு வேணுங்க. அல்லேலூயா! போதும் என்கிற மனதும் இருக்கணும். தேவ பக்தியும் நம்ம கூட இருக்கணும். செல்வத்த இழக்கிறாரு லோத்து, வீட்ட இழக்கிறாரு, மனைவிய இழக்கிறாரு. அவரோட கண்ணியத்த இழக்கிறாரு. தேவன விட உலக ஆதாயத்த தேர்ந்தெடுத்தா, அது நிரந்தர ஆசீர்வாதம் தரவே தராதுங்க. லோத்து வாழ்க்கையில நடந்தது அதுதான். ஒருவேள அவரு தேவனோட வழிநடத்தல்ல போயிருந்தாரு அப்டின்னா, அந்த காரியங்கள்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தேவ பக்தி இல்லாத ஆதாயம் நிலைக்காது. தேவ பக்தி கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஒருவன் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், அவனுக்கு ஒரு பலனும் இல்லங்க. அவனுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி வசனம் கிளியரா இருக்கு. சோ, தேவ பக்தியோட கூடிய ஆதாயம் இருக்க வேண்டும். திருப்தி உள்ளவன் எப்பொழுதும் செல்வந்தனா தான் காணப்படுறான். அப்போஸ்தலர் பவுல் சிறையில இருக்கிறாரு. அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. ஆனாலும் அவர் சொல்றது என்ன தெரியுமா? பிலிப்பியர்ல சொல்றாரு, எந்த நிலை இருந்தாலும் மன திருப்தியோடு இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. இப்ப பாருங்க, அவருக்கு எவ்வளவோ நம்ம நினைச்சுக்கிறோம். பவுல் இவ்வளோ அ பெர்ஃபெக்ட்டா எல்லாமே எழுதியிருக்காரு. எல்லாரையும் இப்படி இருக்க சொல்றாரு. அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன காரியங்களா இருந்தாலும், ஆனா பவுலோட வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க. அவரு ரொம்ப ஒரு ரா ஒரு ராஜா போல அவரு வாழலங்க. ஒரு அரண்மனையில இருந்துகிட்டு அவரு இந்த மாரி காரியங்கள எழுதல. அவரு எழுதுற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில இருக்காரு. அவர கூட்டிட்டு போறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இது எல்லாம் நடக்கிற அந்த இடத்துல அவர் சொல்றது, என்ன நிலைமையா இருந்தாலும், என்ன நிலை இருந்தாலும், மன திருப்தியோடு இருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் தாங்க. திருப்தியுள்ளவன் எப்பொழுதுமே செல்வந்தன் தான். அவருடைய சந்தோஷம் அவர சுற்றி இருக்கிற சூழ்நிலையில இல்ல. நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். இது இது இப்பத்தியோட காலகட்டத்துல இது ரொம்ப தேவையானது. இப்ப நம்மளோட சந்தோஷம்
நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருந்தாதான், பாசமா இருந்தாதான் அந்த சந்தோஷம் வரும் அப்படின்னு இல்ல. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மள ஒருவேளை புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். நம்ம நம்மளோட ஆபீஸ்ல நம்மளோட நிஜ டேலண்ட்ட புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் பாஸ். வெளியில காலேஜ் போறோம், ஸ்கூலுக்கு போறோம். சில காரியங்கள்ல நம்ம நண்பர்கள் நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். ஆனா அது ப்ராப்ளம் இல்ல. இங்க அவருடைய சந்தோஷம் சூழ்நிலையில இல்ல. அவரோட சந்தோஷம் கிறிஸ்துவுல இருக்கு. ஆண்டவரோட இருக்கிறது தான் அவரோட சந்தோஷமே. திருப்தின்றதே வந்து அதிகமா பெற்றதுனால, இல்ல அதிகமா இருந்தாதான் திருப்தின்னு இல்லைங்க. ஆண்டவர் போதுமானவர்ன்ற நம்பிக்கை இருந்தாலே அந்த திருப்தி உங்களுக்கு வந்துரும். இன்னைக்கு என்ன எனக்கு எனக்கு இருக்கு, ஆண்டவர் இருக்காரு, எனக்கு குடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது உங்களுக்கு திருப்தின்ற, அதாவது உங்களுக்கு தேவைகள் எல்லாமே அந்த இடத்துல பூர்த்தி ஆயிடும். திருப்தி உள்ளவன் எப்பொழுதுமே செல்வந்தனாக தான் காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆக நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மள வந்து தேவைக்கு இன்னும் அதிகமாய் நம்மள கூட்டிட்டு போயிடக்கூடாது. எந்த நிலை இருந்தாலும் மன திருப்தியோடு இருக்கிறதுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பக்தியும் திருப்தியும் நித்திய பலனை தரும். இங்க காசு தராதத, இங்க சில காரியங்கள் தராதத, நித்திய பலனை தர்றது தேவ பக்தியும் அந்த போதும் என்கிற மனசு மட்டும்தான். ஒருவேளை ஆபிரகாம் தேவனுடைய வாக்குறுதியை நம்பி காத்திருந்தாருன்னா, தேவனுடைய வாக்கு நம்பி காத்திருந்தாரு. உலகத்தின் வசதிகளை விட தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுத்தாரு. விசுவாசத்தின் தகப்பன்ற பட்டத்தை வாங்குறதுக்கு அவர் அந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு அதுதான் உதவியா இருந்தது. வாக்குறுதியை நம்பாம தன் சுயத்தை நம்பி இருந்தாருன்னா அவர் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுங்க. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்குறுதி, அவர் அதை பற்றி கொண்டார். தேவனை பற்றி கொண்டதுனால இந்த மிச்ச காரியங்கள் எல்லாமே அவரை சுற்றி நடக்குது. எபிரேயர் 11:10 அஸ்திவாரங்களுடைய நகரத்துக்காக காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. தேவனால ஆசீர்வதிக்கப்படுகிறார், தலைமுறைகள்ல ஆசீர்வதிக்கப்படுகிறார். தேவ பக்தியும் போதும் என்ற மனசும் நித்திய பலனை தரும் அப்படின்றது. இந்த உலக ஆதாயம் தேவ ஆதாயம் சொல்லி சில காரியங்கள் இருக்குங்க. இந்த உலக ஆதாயம்ன்றது இன்னும் சம்பாதின்னு சொல்லும், இன்னும் சேமிச்சு வைன்னு சொல்லும், இன்னும் வாங்கு, இன்னும் பெரு, இன்னும் 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 இன்னும். இதுதான் இந்த உலகம் சொல்லி கொடுக்குது. நம்ம இந்த இன்னும் 10 வருஷத்துல என்ன நடக்கும்? 10 வருஷத்துக்கு என்னது, வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் போட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு சில காசுகளை தர்றதுக்கு பேங்க் தருது, போஸ்ட் ஆபீஸ் தராங்க. அந்த மாதிரி உலகம் நம்மளுடைய சிந்தைய வந்து அப்படி கூட்டிட்டு போகுது. உலக ஆதாயம் அதுதான். ப்ராஃபிட் என்ன பண்ண போறோம்? பிஎஃப் இருக்கா? ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கா? அதுக்காக இப்ப சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் இல்லைன்னா இப்ப வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு கிடைக்கிற ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்லாம் இல்ல. அந்த நேரத்துல இப்ப அவங்க கேட்கறது இதுதான். மாசம் நீங்க காசை கட்டுங்க, வருஷத்துக்கு இவ்வளவு காசை போட்டீங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா. உலகம் அதுதாங்க நம்மள அந்த அந்த வழியில தான் நம்மள போக சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அதை யோசிக்காம இருப்போம், நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாரு, ஏன்பா இது நான் பண்ணிட்டேன், என் பிள்ளைக்காக நான் பண்ணேன். நம்மள எமோஷனலா நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள பயமுறுத்துவாங்க. இது எதுவும் நம்மளுக்கு இல்லப்பா, நம்ம பொண்ணுக்காகப்பா, என் பொண்ணுக்காக நான் பண்ணேன்ப்பா அப்படின்னுவாங்க. அந்த ஒரு காரியங்கள்லாம் நம்மள அச்சுறுத்தும். ஆமா, நம்மளும் ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம ஏதோ காசை போட்டு வச்சுட்டு போகணும். இப்படியான காரியங்கள் நம்ம மைண்ட்ல செயல்பட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கும் சொல்றேங்க, இந்த உலக ஆதாயத்துக்காக நம்ம ஓடக்கூடாது, தேவ ஆதாயத்துக்காக நம்ம ஓடணும். அதுல முக்கியமான காரியம்தான்
போதுன்ற மனசும், தேவ பக்தியும் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மள சொல்றது நம்மளுக்கு என்ன தெரியுமா? நீ என்ன தேடு. நீ என்னோடு கூட நட. உன்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல். இந்த 3 விஷயங்கள் தான் ஆண்டவர் கேட்கிறதே. நீ ஃபர்ஸ்ட் என்ன தேடு. இந்த உலகத்த மறந்துரு. என்ன தேடு. நீ என் கூட நட. நான் நான் உன்ன கூட்டிட்டு போறேன். நீ எங்க போணுன்றதுக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன். உனக்கு எல்லாத்தையும் குடுத்திருக்கேன். அதுக்கு நன்றி சொல்லு. அவ்வளவுதான். உலக ஆதாயம் இன்னும் தேடு, 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 தேடு. இன்னும் சம்பாரி. பணம் சேமிச்சு வை. பணம் எல்லாம் பணத்த நோக்கி தான் ஓடுது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபௌட் மனி. காச நோக்கி தான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்குங்க. நீங்க நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும் பண தேவை இருக்கு. இல்ல நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா பண தேவை இருக்கு. இந்த நாடு இல்லாம மொத்த உலகத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னாலும், எல்லாம் இந்த வாரு எல்லாம் வர்றதுக்கு காரணம் முக்கிய குறிக்கோளே அந்த பணம் தான். இந்த பணம் வந்து நம்மள வந்து ஒரு பாவத்துக்குள்ள கூட்டு போயிடுங்க. தேவை இருக்குதான். தேவை இல்லன்னு சொல்லல. கண்டிப்பா பணம்ன்ற ஒரு காரியம் அத வச்சு தான் நம்ம ஓடுறோம். ஃபைன். ஆனா நம்மளுக்கு தேவைய தாண்டி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம தேவைய தாண்டி பணத்த சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போது, அது நம்மள பாவத்துக்குள்ள கூட்டு போகுது. இது நல்லா யோசிச்சு பாருங்க. நேரம் இல்ல. இத பத்தி நெறையவும் பேசவும் இது பண்ணல. ஆனா, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் இதுதான். பணத்த நோக்கி நாம ஓடும்போது, நம்ம கண்டிப்பா பாவத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப க்ளோஸ் டூ பாவம். நம்ம பாவத்த ரொம்ப நெருங்கி நம்ம போயிட்டு இருக்கோம். தயவு செய்து ஒருவேளை நம்மளோட சிந்தை பணத்த நோக்கியோ, இல்ல சேமிப்பு அதுவும் பணத்தோட வருது. ஃபியூச்சரு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் யோசிப்பீங்க அப்படின்னா, தயவு செய்து அது எல்லாத்தையும் ஆண்டவரோட பாதத்துல வச்சுருங்க. உங்களோட உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரோட பாதத்துல வச்சுருங்க. ஆண்டவர் கேட்கிறது, "மகனே நீ என்ன தேடி வாப்பா. நீ என்ன பாரு. என்னோட பேசு. என் கூட இரு. நான் உனக்கு வழி சொல்றேன். நான் உனக்கு ஆல்ரெடி நெறைய குடுத்துருக்கேன்." இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவரு கொஞ்சம் யோசிக்க சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும்போது, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். நான் இன்னைக்கு அததான் பண்ண போறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில எவ்வளவோ குடுத்திருக்காருங்க. அது ஒருவேளை நீங்க என் கூட இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நான் ஃபுல்லா உட்கார்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம உட்கார்ந்து பேசலாம். ஆண்டவர் எவ்வளவோ குடுத்திருக்காருங்க. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, ஜெபம் செய்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, படுத்துட்டு இருப்பீங்கன்னா, அசர்ந்து தூங்குறவர்களா இருந்தா சரி பரவால்ல. கொஞ்சம் படுத்து கொஞ்ச நேரம் சில காரியங்கள்லாம் யோசிப்பீங்கன்னா, ஆண்டவர் செய்த நன்மைகள யோசிங்க. ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்காக செய்த நன்மைகள யோசிங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆண்டவர் உங்களுக்காக செய்த நன்மைகள யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து பாரபட்சம் இல்லாம குடுத்திருக்காருங்க. அது அது ஒண்ணுமே இல்லங்க. நம்மலாம் அதுக்கெல்லாம் பாத்திரமே இல்ல. யோசிச்சு பாருங்க. அதுக்காக இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன் நானு. ஏன் இந்த வார்த்தைய நான் சொல்றேன், தயவு செய்துன்னு சொல்றேன்னா, நம்ம அநேக நேரத்துல பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்காக நன்றி சொல்ல மறந்துர்றோம். ஆமென். சில பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லிர்றோம். ஒருவேள ஆமா, ஆண்டவரே எனக்கு இவ்ளோ பெரிய காரியங்கள செஞ்சீங்களே நன்றி. இன்னைக்கு எனக்கு உடல் சுகத்த குடுத்துருக்கீங்களே அப்பா, அதுக்கு நன்றிப்பா நானு. இன்னைக்கு என் மூச்சு என்கிட்ட இருக்குப்பா நன்றி. நான் இன்னைக்கு தூங்க போறேன். இன்னைக்கு உங்கள நம்பினே தான் நான் தூங்குறேன். உங்க அன்புக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரோட அன்பு ரொம்ப பெருசுங்க. ஆண்டவர் அன்புக்கு அளவே இல்லங்க. நீங்க உங்க ரைட் சைடுல எவ்வளோ தூரம் நீங்க எத்தன கிலோமீட்டர் வேணுமோ போட்டுக்கோங்க. லெஃப்ட்ல மேல, கீழ அவ்வளோ தூரம் பெரிய அன்புங்க. அவர் நம்மள கண்டெடுக்கும்போது, நம்ம ரொம்ப அழுக்கா இருந்தோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம போய் ஒரு குழந்தைய கீழ இருந்து எடுக்கணும் அப்டின்னா, அந்த குழந்தை அழுக்கா இருக்கணும்னா, அழுக்கா இருந்துச்சுன்னா, நம்ம தயவு செய்து நம்ம எடுத்திருக்கவே மாட்டோம். அப்படியாப்பட்ட அழுக்குல இருந்தோம் நம்ம.
அந்த அந்த அன்புங்க. உங்கள யாரும் வேணான்னு சொல்லும்போது, எனக்கு நீ வேணும்னு சொன்ன அன்புங்க. அல்லேலூயா! அந்த அன்ப நெனச்சு பாருங்க. உங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. போதுன்ற மனசு, அந்த அன்ப நெனச்சீங்கன்னா, போதுன்ற மனசு இம்மீடியட்டா உங்களுக்கு வந்துரும். ஒரு கிரவுன் மாரி உங்க தலையில வந்து உட்கார்ந்துருங்க. எனக்கு போதும். அப்டின்ற ஒரு 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 ஹேட் மாரி உங்களுக்கு வந்துரும். போதுன்ற மனசும், தேவ பக்தியும் இருக்குமானால், அதுதான் நீங்க பெறுகிற பெரிய ஆதாயம். இந்த வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்கு பெறப்போகிற பெரிய ஆதாயம். கொஞ்ச நேரம் கண்கள மூடுவோம். அல்லேலூயா அப்பா! இந்த நேரத்திலும் தகப்பனே ராஜா, நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ அன்பானவர் அப்பா நீங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு குடுத்த எல்லா காரியங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாப்பா எங்களுக்கு போதும்பா. நீங்க போதும்பா எங்களுக்கு. இந்த உலகம் வேண்டாம். நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ குடுத்திருக்கீங்க. அது போதும்பா எங்களுக்கு. உங்க மேல நாங்க தகப்பனே ராஜா, பயபக்தியோட இருக்கிறோம் ஆண்டவர் ராஜா. உங்கள கைவிட மாட்டோம். நாங்க என்னைக்குமே கைவிட மாட்டோம்ப்பா. நீங்க எங்க கைகள புடிச்சுக் கொள்ளுங்கப்பா. ஒருவேளை தவறினால நீர் எங்கள கைவிடாதீங்கப்பா. உங்க கூடவே இருக்கிறோம். நாங்க செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும், நாங்க செய்யப் போகிற ஒவ்வொரு காரியங்களிலும், ஃபியூச்சர் காரியங்களிலும் தகப்பனே ராஜா, தேவ பக்தியோட தகப்பனே நாங்க நாங்க எல்லா காரியங்களும் தேர்ந்தெடுக்க நீங்க கிருபை தாருங்க. நீர் எங்களோடு கூட இருங்க. எங்கள வழி நடத்துங்க தகப்பனே ராஜா. உம் கிருபையினால எங்கள வழி நடத்துங்க ஆண்டவர் ராஜா. நீர் எங்களோடு கூடங்க இருங்க. எங்களோடு கூட பேசுங்க. எங்களோடு கூட வாசம் செய்யுங்க ஆண்டவர் ராஜா. இன்னைக்கு மீட்டிங் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் ராஜா. இன்னைக்கு நாங்க கடந்து போகிறோம் ஆண்டவரே. நாளைக்கு தகப்பனே ராஜா, ஞாயிற்றுக்கிழமை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவர் ராஜா. சபைக்கு போவோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே ராஜா, ஆராதனை தகப்பனே ராஜா நல்லவதாய் தகப்பனே ராஜா இருக்க பலப்படுத்துங்க. ஆராதனை எங்களோடு கூட அசைவாடுங்க. வார்த்தையை மறைத்து தகப்பனே ராஜா நீர் பேசுங்க ஆண்டவர் ராஜா. இதனை மறைத்து நீர் எங்களோடு வார்த்தையாய் பேசுவீராக ஆண்டவர் ராஜா. எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.